கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுதினம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2வது வசனம். இளங்கலையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாம் அவரை பார்க்கும்போது அவரை அந்த விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது. எல்லா அழகையும் நமக்காக இழந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஒரு தாய் தன்னுடைய மகனை, மருமகள், பேரப்பிள்ளைகளை பார்ப்பதற்காக ஊருக்கு போயிருந்தார், வெளியூருக்கு. அப்பொழுது கதவை திறந்தவுடன் பேரப்பிள்ளைகள் ஓடி வந்தது. பேரப்பிள்ளைகள் பாட்டியை பார்த்துட்டு பயந்துட்டு போய் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பா அங்கே வாங்க, யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவனுடைய தாய் நிற்கிறாங்க. ஒரு கண்ணை இழந்த சூழ்நிலைகளில் அகோரமாக நிற்கிறாங்க. அப்பொழுது மகன் சொல்லுகிறான், நான் தான் உன்னை இங்கே வர வேண்டான்னு சொன்னனே, எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? என் பிள்ளைகள்லாம் உங்கள் கண்ணை பார்த்துட்டு பயப்படுறாங்க பாருங்கள், இனிமேல் இந்த பக்கம் வராதிங்க, போங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை மிரட்டிட்டான். அப்படியே அவங்க அழுதுகிட்டே அப்படியே போயிட்டாங்க. போன பிறகு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்துக்கு இவன் பதிலை எழுதலை. திரும்பவும் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. தம்பி, நீ ஒரு சமயம் நீ 4வது படித்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோவில் போயிட்டுருக்க. நீ போயிட்டு இருக்கும்போது ஆட்டோவில் போகும்போது அந்த மரத்தில் மோதியது. அந்த ஆட்டோவுடைய கண்ணாடி அந்த தூள் கண்ணில் பட்டு ஒரு கண்ணு உனக்கு போயிடுச்சுப்பா. அப்போ எல்லா மருத்துவர்களுடையத்தையும் அழைச்சிட்டு போன முடியாதுன்ட்டாங்க. ஒரு மருத்துவர் சொன்னார், யாராவது கண் தானம் பண்ணால் இவனுக்கு கண் நன்றாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உன்னை பார்க்கும்போது இந்த கண்ணை வச்சு உன்னுடைய ஸ்கூல்லலாம் எல்லோரும் உன்னை பரிகாசம், கிண்டலும், கேலியும் பண்ணாங்க. அது என்னால் தாங்க முடியாதனால என் கண்ணையே நான் தானம் தருகிறேன்னு சொல்லி ஒரு கண்ணை எடுத்து அந்த உனக்கு தானம் பண்ணினேன். உனக்கு கண் நல்லா தெரிஞ்சது. நீ நன்றாக படித்த இப்பொழுது பட்டம் பெற்று நீ வேலைக்கு போய் உனக்கு திருமணம் பண்ணி நல்ல பிள்ளைகளை பெற்றோடு இருக்கிற. ஆனால் என்னை பார்த்தா இப்பொழுது உனக்கு பிடிக்கலை உனக்கு. அதனால் நான் இப்பொழுது மரிக்கும் தருவாயில் இருக்கிறேன். என்னுடைய அடக்க ஆராதனைக்காவது நீ வருவியா அப்படின்னு கேட்டு எழுதியிருந்தாங்க. அவன் அதை பார்த்த உடனே கண் கலங்கி அழுது அவன் புறப்பட்டு வருகிறான். அதுக்குள்ளே தாயார் மறித்து விட்டார்கள். மறித்த பிறகு அவன் தாயார் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்தில் தான் இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் விவரமாக எழுதியிருந்தார். என்னுடைய சொத்தெல்லாம் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நீ எடுத்துக்கப்பா, என் சொத்து பூரா உனக்கு தான் எழுதி வச்சுருந்தாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். அப்படிப்பட்ட இரட்சகரை அவருடைய சொந்த ஊர் புறக்கணித்தது வேண்டான்னு சொல்லிடுச்சு. சொந்த ஆலயம் புறக்கணித்தது வேண்டான்னு சொல்லிடுச்சு. அந்த சொந்த யூத குலம் அவரை வேண்டான்னு வெறுத்துருச்சு. ஒரு சமயம் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு கடல் கடந்து தியாகம் பண்ணி போய் அந்த ஒரு பிசாசை விரட்ட போகிறார். பிசாசு பிடித்த மகனை விரட்டுறாரு. பிசாசெல்லாம் போன பிறகு அவன் புத்தி தெளிந்திருக்கான். அந்த பிசாசெல்லாம் போய் பன்றிக்குள்ளே பூந்துருச்சு. அந்த பன்றியை மேய்த்தவன் ஒருவன் சொல்லுகிறான், நீங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடாது, இந்த கிராமத்தை விட்டு வெளியில் போங்க அப்படின்ட்டான். அந்த மகனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குவதற்காக கடல் கடந்து தியாகம் பண்ணி பல புயல்களை கடந்து ஆண்டவர் சென்று விடுதலை வாங்கி கொடுத்தார். கடைசியில் அந்த கிராமத்தை விட்டே இயேசுவை துரத்திட்டாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அந்த சீயோன் கோட்டையை பிடிப்பதற்கு அப்படியே அவன் அங்கிருந்த எபூசியரெல்லாம் விரட்டிட்டு இயேசு பிறப்பதற்கு அந்த எருசலேமை தயார் பண்ணி கொடுத்து கடைசியில் சீயோன் கோட்டையை கட்டி அவன் ராஜாவானான். அந்த இடத்துல அப்சலோம் தன்னுடைய ராஜ்யத்தை பிடித்து கொண்டு, அப்பாவே நீங்கள் வெளியில் போங்க, நீங்கள் இந்த நாட்டை விட்டே வெளியில் போங்கன்னு சொல்லி விரட்டிட்டான். வெறும் காலோடு அப்படியே ராஜா அழுதுகிட்டே வெளியில் போகிறார் வனாந்திரத்துக்கு. அப்படியாக இயேசு எல்லாம் அற்புதம் செஞ்சார், எவ்வளோ ஒரு நன்மைகள் செய்தார். கடைசியில் அங்கே அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக பிலாத்து அவன் கேள்வி கேட்குறான், இந்த பண்டிகை தோறும் கைதிகளை விடுதலாக்குவது வழக்கமாக இருக்கே, இங்கே பரபாசு இயேசு இருக்காங்களே, யார் உங்களுக்கு வேண்டுன்னு சொன்ன பொழுது எங்களுக்கு இயேசு வேண்டாம், பரபாஸ் தான் வேண்டுன்னு சொன்னாங்க. அவருக்கு இதயம் எப்படி துடித்திருக்கும். ஆம், இன்றைக்கு உலகத்தில் நன்மை செய்தவர்களெல்லாம் புறக்கணிக்கிறாங்க. ஆண்டவர் தன்னுடைய தியாகம் பண்ணி தன்னுடைய அழகை இழந்து
தன்னுடைய தூக்கத்தை, தன்னுடைய ஆண்டவர் எல்லாத்தையும் சுகத்தை இழந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் நன்மை செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் தேவ மனுஷர்களும் சபையை நடத்துவதற்கு எவ்வளோ தியாகம் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் இயேசுவை புறக்கணித்தது போல அநேகரை நன்மை செய்தவர்களை புறக்கணிக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படி இல்லாதபடிக்கு வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு தினந்தோறும் நாம் நன்றி சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவே, எங்களுக்காக வந்து உங்களுடைய அழகை இழந்து, ஆண்டவரே உங்களுடைய எல்லா ஆண்டவரே சுகத்தை இழந்து, ராஜ்ய மேன்மையை இழந்து எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினீர். ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரத்தத்தால் எங்களை பிள்ளைகளாக்கியிருக்கீங்க, நன்றி. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.